பிரைஸ் தி லார்ட். உன் சிறையிருப்பை மாற்றுகிற தேவன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் மத்தியில் கட்டப்பட்ட நிலையில் காணப்படுகிற அநேகரை பார்க்க முடியும். இன்றைய நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது சூழ்நிலைகள் மத்தியில் ஒரு விடுதலை அற்ற நிலையில், ஆவியில் கட்டப்பட்ட நிலையில், சரீரத்தில் கட்டப்பட்ட நிலையில் என்று காணப்படவில்லை என்றால் கர்த்தர் உங்களை விடுவிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். ஆமென். வாழ்க்கையில் ஒரு சுதந்திரம் இழந்து எல்லா வாசலும் அடைப்பட்ட நிலையில் காணப்படுவாய் என்றால் இன்று உனக்காக அற்புதம் செய்கிற கர்த்தர் உங்கள் மத்தியில் அவர் எழுந்தருளி இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பேதுரு சிறைச்சாலையில் கட்டப்பட்ட நிலையில் அவதிப்பட்டு கொண்டிருந்தான். அவனுக்காக சபையார் ஜெபித்தார்கள். ஜெபத்தை கேட்டு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அவனை சிறையிலிருந்து கர்த்தர் விடுவித்தார் என்று கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. பவுலும் சீலாவும் அதுபோல சிறைச்சாலை கட்டப்பட்டவர்களாக இருந்தார்கள். அங்கேயும் அவர் தேவனை பாடி துதித்த போது, பிரைஸ் காட், அவருடைய கையின் கட்டுகளும் காலின் சங்கிலியும் அவிழ்ந்து போனது. சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட்டது. அவர்களை கர்த்தர் விடுவித்தார் என்று கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் ஏதாயிரம் சூழ்நிலையில் கட்டப்பட்ட நிலையில் ஒரு சிறையாக்கப்பட்ட நிலையில் காணப்படுவதில்லை என்றால் இன்று கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சிறையிருப்பை மாற்றி உங்களை விடுதலை செய்ய கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென், ஆமென்.